இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தருமபுரியில் நடந்த ஆணவ கொலை, அதை பற்றி வாய் மூடி மௌனமாக இருக்கின்ற திருமாவளவன், இதே வேறொரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படி ஒரு செயலை செய்திருந்தால் இந்நேரம் வானத்திற்கும் பூமிக்கும் ரெக்கை கட்டி குதித்திருப்பார் திருமாவளவன். அவரோடு சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பாலகிருஷ்ணனும் சுபவீர பாண்டியனும் வீரமணியும் வானத்திற்கும் பூமிக்கும் குதித்திருப்பார்கள். ஆகா, நடந்து விட்டது ஆணவ படுகொலை, ஜாதி வெறியர்கள், ஜாதி பித்தர்கள் என்றெல்லாம் கூப்பாடு போட்டிருப்பார்கள். தமிழகத்திலே இந்நேரம் பல ஊடகங்கள் அதை பற்றி மிகப்பெரிய அளவிலே விவாதம் செய்திருப்பார்கள். அதற்கு சம்பந்தமே இல்லாத டாக்டர் ஐயாவை பற்றியும் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியும் வசைபாடி தீர்த்திருப்பார்கள். எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக விமர்சனம் செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு கீழ்த்தரமாக விமர்சனம் செய்திருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த கொலையை செய்த தலித் சமூகத்தை சார்ந்த 4 பேர், கொலையுண்டவர் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர். தருமபுரியிலே நடந்த அந்த கொலை, அதை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். தருமபுரியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரியாணி கடையில் வேலை பார்த்தவர் முகமது ஆசிப் என்கின்ற பிரியாணி கடை ஊழியர். அவர் சேலத்தில் படிக்கின்ற பொழுது அதே கல்லூரியில் வேறொரு பிரிவில் பயின்ற ஆதிதிராவிடர் சமூகத்தை சார்ந்த தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவியை காதலித்திருக்கிறார். அந்த மாணவிக்கு வேறு இடத்திலே திருமணம் செய்வதற்காக மாப்பிள்ளை பார்த்திருக்கிறார்கள். திருமண ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். அந்த பெண் உடனடியாக தன்னுடைய கல்லூரி கால காதலன் அந்த முகமது ஆசிப் என்கின்ற இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த 25 வயது இளைஞருக்கு தகவல் கொடுத்து அவரை அவருடைய வீட்டிலே பெண் கேட்க சொல்லி இருக்கிறார். அந்த முகமது ஆசிப் என்கின்ற அந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் அந்த ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்த சேலத்தை சார்ந்த அந்த பெண்ணுடைய வீட்டிற்கு போய் பெண் கேட்டிருக்கிறார். அப்பொழுதே அவர்களுக்குள் வாய் தகராறு வந்திருக்கிறது. அதற்கு பிறகு தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வந்த முகமது ஆசிப் அந்த பெண்ணுடன் பல முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அந்த பெண்ணும் இந்த முகமது ஆசிப்பும் அந்த ஆதிதிராவிடர் சமூகத்தை சார்ந்த பெண்ணும் இந்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவரும் அடிக்கடி கைபேசியிலே உரையாடி இருக்கிறார்கள். இதை பார்த்த அந்த ஆதிதிராவிடர் சமூகத்தை சார்ந்த பெண், அந்த தலித் சமூகத்தை சார்ந்த பெண்ணின் இரட்டை சகோதரர்கள் ஜன அம்சப்பிரியன் மற்றும் ஜன ரஞ்சன், இவர்களுடன் கௌதம் என்கின்ற அவருடைய உறவுக்காரர், இன்னொருவர் பருத்தி வளவன், இவர்கள் 4 பேருமே தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த பிரியாணி கடைக்கு வந்து அவரிடம் பேச்சு கொடுத்து அந்த முகமது ஆசிப் என்கின்ற இளைஞரை அழைத்து அவரை பயங்கர ஆயுதங்களால் தாக்கி, இரும்பு கம்பிகளால் தாக்கி அவரை சின்னாபன்னமாக்கி இருக்கிறார்கள், கொலை செய்திருக்கிறார்கள். கொலை செய்துவிட்டு அவர்கள் லாவகமாக தப்பித்து சென்று விட்டார்கள். அந்த 4 பேரும் தப்பித்து சென்றதற்கு பிறகு இந்த அடிபட்டு குற்றுயிரும் குலையுருமாக கிடந்த முகமது ஆசிப் என்கின்ற அந்த 25 வயது இளைஞரை மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு ஓடி இருக்கிறார்கள். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவ அறிக்கை சொல்கிறது. இதை பற்றி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் தருமபுரி மாவட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பு, குறிப்பாக தருமபுரி நகரத்தில் மிகப்பெரிய பரபரப்பு. இது நடந்தது ஆணவ படுகொலை, இது காதலுக்கு எதிரான கொடுமை என்றெல்லாம் கொக்கரித்துக் கொண்டிருந்தார்கள் சிலர். அவர்கள் யார் என்று பார்த்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சிலர் அப்படி பேசியிருக்கிறார்கள். பேசிவிட்டு இதற்காக திருமாவளவன் வர இருக்கிறார், இந்த கொலைக்கு நீதி கேட்க இருக்கிறார் என்றெல்லாம் செய்திகள் பரவி இருக்கிறது. அது உண்மையா பொய்யா என்பது தெரியாது, ஆனால் அப்படி செய்திகள் பரவி இருக்கிறது. அதை பற்றி கூட சமூக வலைதளங்களில் கிண்டல் அடித்திருக்கிறார்கள். இறந்தவர் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர், அந்த ஆணவ படுகொலையை செய்தவர்கள் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள், ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆகவே திருமாவளவன் அமைதியாக வாய் புத்தி மௌனமாக இருக்கிறார். ஆகவேதான் வீரமணி போன்றவர்கள், சுபவீர பாண்டியன் போன்றவர்கள், திருமுருகன் காந்தியை போன்றவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாலகிருஷ்ணனை போன்றவர்கள், முத்தரசனை போன்றவர்கள் எல்லாம் வாய் மூடி அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நவ துவாரங்களையும் பொத்திக் கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சமூகத்திற்கு சார்ந்த பெண், ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்த பெண்,
ஒரு முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர் காதலித்து விட்டார், இதை அவர்கள் நாடக காதல் என்கிறார்கள், இதை அவர்கள் போலி காதல் என்கிறார்கள், இதை பிள்ளையை ஏமாற்றுகின்ற செயல், பெண் பிள்ளை ஏமாற்றுகின்ற செயல் என்று அவர்கள் ஆத்திரப்பட்டு அந்த கொலையை செய்திருக்கிறார்கள். இதை போல ஒரு சம்பவம் வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் யார் செய்திருந்தாலும், வேறு எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உடனடியாக அந்த பழியை பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது போடுவார்கள். ஜாதி வெறியர்கள், ஜாதி பித்தர்கள் ஆணவ கொலை செய்து விட்டார்கள், கௌரவ கொலை செய்து விட்டார்கள், பெரியாரியத்தை இவர்கள் காலிலே போட்டு மிதித்து விட்டார்கள், அம்பேத்கரியம் என்னாவது, பெரியாரியம் எங்கே போவது என்று தலித்தியம் பேசுவார்கள். திராவிடம் எவ்வளவு அற்புதமான சித்தாந்தம், அந்த திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராகத்தான் இந்த கொலைகள் நடக்கிறது என்றெல்லாம் அதற்கு கண்ணும் காதும் வாயும் மூக்கும் வைத்து பேசுவதற்கு தயங்காதவர்கள் இந்த திருமாவளவன் போன்றவர்கள். மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலயம் முழுக்க முழுக்க வன்னியர் குல சத்திரியர்களுக்கு சொந்தமானது. சத்திரியர்களின் குலதெய்வம் தான் திரௌபதி. அந்த திரௌபதி அம்மன் ஆலயத்திலேயே பிரச்சனை செய்து அந்த ஆலயத்தை பூட்டுவதற்கு காரணமாக இருந்த திருமாவளவனுடைய ஆட்கள் அந்த திரௌபதி அம்மன் ஆலயத்தை பூட்டிவிட்டு வள்ளுவர் கோட்டத்திலே போய் கொக்கரித்தார்கள். இவர்கள் ஜாதி பித்தர்கள், ஜாதி வெறியர்கள் என்று. உண்மையிலேயே திருமாவளவனும் திருமுருகன் காந்தியும் முத்தரசனும் பசும்பொன் பாண்டியனும் பாலகிருஷ்ணனும் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்நேரம் தருமபுரியில் வந்து இதை ஜாதி வெறி, ஜாதி ஆணவம் என்று கொக்கரித்திருக்க வேண்டாமா? நாடக காதல் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற இவர்கள் ஒரு முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த இளைஞர், ஒரு ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்தவரை காதலித்திருக்கிறார். இந்த காதல் மதங்களை ஒழித்திருக்கும், இந்த காதல் மதங்களை இல்லாமல் ஒழித்திருக்கும், இந்த காதல் ஜாதிகளை ஒழித்திருக்கும். ஆகவே ஜாதிகளை ஒழித்துவிடும், மதங்களை ஒழித்துவிடும் என்பதால் தான் அந்த ஆணவ கொலையை அந்த ஜாதி வெறியர்கள், ஜாதி பித்தர்கள் நடத்திவிட்டார்கள் என்று இப்பொழுது காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்த 4 பேருக்கு எதிராக கொக்கரித்திருக்க வேண்டாமா? இந்நேரம் முழங்கி இருக்க வேண்டாமா? இந்நேரம் கூப்பாடு போட்டு இருக்க வேண்டாமா? இந்நேரம் தருமபுரியை சம்பிக்க வைத்திருக்க வேண்டாமா? ஆனால் இதை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் மாமியார் உடைத்தால் மண் சட்டி, மருமகள் உடைத்தால் பொன் சட்டி. இதுதான் இவர்களுடைய சித்தாந்தம். திருமாவளவனை சார்ந்தவர்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. இதான் வடிவேலுடைய சித்தாந்தத்தை தவறாமல் கடைபிடிக்கின்ற தமிழக அரசியலின் காமெடியன் தான் திருமாவளவன் என்பது இந்த தருமபுரியில் நடந்த கொலையை பற்றி கண்டித்து பேசாததால் திருமாவளவன் அவருடைய பகல் வேஷம் என்ன, அவருடைய சித்தாந்தம் என்ன, அவர் எதற்காக பேசுகிறார் என்று அவருடைய முகத்திரை கிளி தெரியப்பட்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.